ஐயா, மரபு மார்க்கத்தில் உண்மையான குருவை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது? வணக்கம். ஆதிக்குல தெய்வம். அந்த குரு என்ற இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஜீவசமாதி அடைஞ்சவங்களை தான் நம்ம குருவாக ஏற்றுக்கணும். ஆனால் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இப்போது இந்த நம்முடைய இந்த நடைமுறையில் இந்த காலத்தில் நம்ம இருக்கிற இந்த நிகழ்காலத்தில் நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பார். சூட்சும குரு நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து நம்மளை வழி நடத்தினாலும் நமக்கு இந்த நிகழ்காலத்தில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு தேவைப்படுது. அந்த குருவும் அவரும் ஒரு வகையான வழிகாட்டி, அவரும் ஒரு வகையான வழிகாட்டி. ஸோ அப்போ அந்த குருவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, சொல்லுவாங்களே, எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு. அப்போ அந்த குருவோட பேச்சிலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் ஞானம் அடைஞ்சவர், அவருக்கு உச்சி திறக்கப்பட்டிருக்கு, அவர் பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கிறாரு, அவருக்கு சூட்சமம் புரியும் அப்படிங்கிறது தான் அந்த குருவோட நிலைப்பாடு. அவர் வழி நடத்துகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இந்த தியானங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டார். அந்த குரு தியானத்துக்காக காசு வாங்க மாட்டார். அப்படி யாராவது தியானத்துக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னா அது போலி குருன்னு நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். தியானத்துக்கு காசு கேட்குறாங்கன்னா அவங்க போலி குரு அப்படின்னு. ஏன்னா இந்த தியானத்தை அந்த குரு கற்றுக்கும் போது அவர் யாருக்கிட்டையும் காசு கொடுத்து அதை கற்றுக்கிறது இல்லை. அவருக்கு சூட்சம குரு நேரடியாக அவருக்கு உணர்த்துற ஒரு விஷயம். அப்போ சூட்சம குருக்கிட்ட நம்ம காசு வாங்காமல் கற்றுக்கிட்ட ஒரு கலையை மக்கள்கிட்ட போய் விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா குரு துரோகம்னு அர்த்தம். காசு ஒரு எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்கப்பட்ட ஒரு பொருளை காசுக்கு விற்கிறவங்க அது குரு துரோகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்களை நம்பி நம்ம போகும்போது நம்மளுடைய நேரமும் காசும் விரயமாகும் ஒழிய ஞானம் கிடைக்கவே கிடைக்காது, வினை விலகவே விலகாது. அப்போ அந்த இடத்துல இந்த குருவை தேர்ந்தெடுக்கிறது மிக கவனமாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஞானம்ன்றத நமக்கு சூட்சும குரு கொடுக்குற ஒரு விஷயம். சூட்சும குருவால் வழி நடத்தப்பட்டு சூட்சும குருவால் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த குருக்கிட்ட இருந்து வாங்கினேன்னா நான் அதை கொண்டு பொதுமக்களிடம் காசுக்காக விற்பனை பண்ணுறான்னா நான் குரு துரோகம் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்படி என்ன அந்த மாதிரியான காசுக்காக தியானத்தை சொல்லி கொடுக்குற எந்த குருப்பையும் எந்த ஆளையும் நம்பி போய் நம்ம சோட போகக்கூடாது. அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஏமாற்று பேர் வழிகள், டுபாக்குருங்க, தியானத்தை பற்றி தெரியாதவங்க. உண்மையான குரு ஞானத்தை கொடுக்குறவரு ஒருபோதும் காசுக்காக கொடுக்க மாட்டார், அது ஞானத்துக்காக கொடுக்குறது. நீங்கள் சில பேர் சித்தரை வழிபடுங்க காசு கிடைக்கும் காசு கிடைக்குன்னா அதெல்லாம் போலி, அவனுங்கெல்லாம் போலி. சித்தர் மந்திரத்தை சொல்லி காசு கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சித்தர்கள்ன்றதுல ஞானத்தை கொடுக்குறாங்க. ஞானம் வந்துட்டாலதான் உங்களுக்கு எல்லாமே வந்துடுமே. ஞானம் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு கேட்கும்போது கல்வின்னு தான் சொல்றோம். கல்வி இருந்தால் தான் வீரத்தையும் செல்வத்தையும் நம்மள ஈட்டிக்க முடியுமே. அப்போ கல்வின்றது அறிவு. அந்த இடத்துல அந்த அறிவு அப்படிதான். அதை அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது சித்தர்கள் உனக்கு காசு கொடுக்கவோ பணம் கொடுக்கவோ சொத்து கொடுக்கவோ வாரிசு கொடுக்கவோ அதுக்காக உன்னை வழி நடத்த மாட்டார். உனக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் வழி நடத்துவார். அப்போ யாராவது ஒருத்தர் சித்திரை வழிபடு உனக்கு காசு கிடைக்கும், உனக்கு பணம் கிடைக்கும், உனக்கு வீடு கிடைக்கும், வசதி கிடைக்கும்னா நம்பாது. அவன் போலி நபர், வருமானத்துக்காக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ தியானத்தை விற்க முடியாது, தியானத்தை விலை பேசக்கூடாது. தியானத்தை விலை பேசி விற்று யாருக்கிட்ட அந்த தியானத்துக்காக காசு வாங்கினா அந்த தியானம் பலிக்காது, அங்கே குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. சித்தர்களை ஒரு விதத்துலேயும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. அப்போ நல்ல உண்மையான குருமார்களை வழிகாட்டிகளை நம்பி ஆசானை நம்பி அந்த தியானத்தை முறையாக கற்றுக்கிட்டு அந்த குருவோட ஆசீர்வாதத்தை வாங்கும்போது தான் நம்ம அந்த தியானங்கிற அந்த படிக்கிலேயே முதல் படி எடுத்து வைக்கிறோம். அந்த வகையில் ஞானவட்டியால திருக்குறளரே சொல்லியிருக்காரு, அகத்தியர்கிட்ட அவர் தீட்சை வாங்குறதுக்கு 1 வருஷம் தவம் இருந்திருக்காரு, 1 வருஷம் தியானம் பண்ணியிருக்காரு. 1 வருஷம் கழிச்சு தான் தீட்சையே கிடச்சிச்சு. இங்கே தொட்ட உடனே நான் தீட்சை கொடுத்துட்டேன், உடனே உனக்கு குண்டலினி கிளப்பிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லி ஏமாற்றி காசை வாங்கிக்கிறாங்க. தீட்சை வாங்குறதுக்கு 1 வருஷம் காத்து இருந்தார் திருவள்ளுவர்னா, ஞானம் அடையிறதுக்கு 3 வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஞானவட்டியாங்க. இதெல்லாம் இங்கே கற்றவங்க, தமிழ் கற்றவங்களுக்கு புரியும், சித்தர் நூலுக்கு படித்தவங்களுக்கு புரியும். ஆனால் வேற வெளியில் படிக்கிறத புத்தகத்தை படிச்சுட்டு வழி நடத்துகிற ஆளுங்க பொய் சொல்லி தியானத்தை விற்க தான் பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுத்து தியானம் கற்றுக்காதீங்க. அப்படி கற்றுக்கிட்டா அது கர்மாவில் தான் போய் சேரும். நன்றி வணக்கம்.